கூலிக்காரனா? அவன் என் தம்பிடி. வேலு, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாங்க. திரு என்ன கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாருன்னு நேரடியா பார்த்துட்டோம்ல. அவரோட தம்பின்னு அவர் வாயாலேயே அந்த ஆண்டவன் சொல்ல வச்சான் பாத்தீங்களா? அதை கேட்டதும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஓடி போய் அண்ணனை கட்டி பிடிச்சு அழனும் போல இருந்துச்சு. ஆமா வேலு, வெள்ளரி பழத்துக்கு பூன் வச்சு கட்டினாலும் அது வெடிக்கதான் செய்யும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அப்படிதான் திருமாமாவும். உங்க மேல அவர் மனசுல இருக்கிற பாசம் எல்லாத்தையுமே மறைச்சு என்னதான் இருக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் தோத்துதான் போறாரு. ஆனா இந்த கீர்த்தி கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. நம்மளை தான் பிடிக்கல, நம்ம குடும்பத்தையும் தான் பிடிக்கல, செய்யற தொழிலுக்கு கூட நேர்மையா இல்ல, எப்பயும் குறுக்கு வழியிலேயே போறாங்களே. கீர்த்தி மாறவே மாட்டான்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு வேலு. அவ இப்படி ஆனதுக்கு அவ அம்மா தான் காரணமே. எல்லாத்துலயுமே குறுக்கு வழி, உழைச்சு முன்னேறணும்னு யோசிக்கிறதே இல்ல. ஆமாங்க. கீர்த்தி நம்மளை பத்தி சொன்னதும் அண்ணனுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். மனசுல நம்ம மேல எவ்வளவு பாசம் இருந்திருந்தா இப்படி கோவப்பட்டிருப்பாரு. என்ன வாயும் வகுருமா இருக்கிறவங்கள கை நீட்டி அடிச்சிட்டாரு. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா வேலு, எனக்கும் அது வருத்தம் தான். இதுல ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம தான் காரணம்னு கீர்த்தி மனசுல நம்ம மேல வெறுப்பு நெருப்பு மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப மாமா வர கை நீட்டி அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அந்த நெருப்புலே கிருஷ்ணாயில் ஊத்துற மாதிரி பத்திக்கிட்டே எரியும். இனிமேலாம் அவ சும்மாவே இருக்க மாட்டா. அவ கோவத்தெல்லாம் பழி தீக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வேலு. ஏங்க, அவங்களாலலாம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தேவையில்லாம அவங்களுக்கு போய் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. இல்ல வேலு, கீர்த்தி பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவ ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இறங்கி மொத்தமா விஷத்தை கக்கி சாகடிக்கும். அந்த மாதிரி தான் கீர்த்தியுமே. அவளோட விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்னமோ போங்க, எங்க அண்ணன் மனசுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி. என்ன பண்றது? அண்ணனை யோசிக்க விடாம அவர் மூளையை மழுங்கடிச்சு அவரை இப்படி ஆக்கிட்டாங்களே. அவங்க அப்படி பண்ணாலும் எது சரி எது தப்புன்னு மாமாவால பிரிச்சு பாக்குற பக்குவம் இருக்கு. ஆனா மாமாவோட முன்கோவம் தான் அவரோட குணத்தையே மறைச்சிருது. எதையுமே ஒழுங்கா யோசிக்காம அவசரத்துல முடிவெடுக்கிறாரு. அத மட்டும் மாமா கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா அவரை மாதிரி நல்லவரே இந்த ஊர்லயே கிடையாது. அப்படி மட்டும் நடந்தா நம்ம குடும்பத்திலுமே எந்த பிரச்சனையுமே இல்ல. கூடி சீக்கிரம் நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் முழுசா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவார். அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நடக்கும் வேலை, கூடி சீக்கிரமே நடக்கும் சார். ஓகே சார். சரிங்க.